எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா டியூ டு அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர். உங்களுடைய கேபிட்டல் வந்து ஓவர் த பீரியட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, இட் மீன்ஸ் எந்த மாதிரி அசெட் அலோகேஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு அக்ஷய பாத்திரத்தில் எப்படி நமக்கு மணி அல்ல குறையாமல் இருக்கும், அதே போல் உங்களுக்கு வந்து மணி வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய மணி வந்து கரெக்டான ரெகுலர் பாத்லையும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாகவும் அவங்களுக்கு ஒரு ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டை கொடுக்கலாம். இல்லைனாக்கா அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து ஒரு 45ல் நான் ரிட்டையர் பண்ணணும் அப்படின்னா ஒரு தைரியமான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு அவங்க இருக்க முடியும். நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு எம்ப்ளாயாக இருந்திருக்காங்கன்னா அந்த காலத்தில் பென்ஷன் இருந்தது. இப்போ நமக்கு எங்கேயுமே பென்ஷனும் கிடையாது. அதே போல் இன்றைக்கி லைஃப்பில் இருக்க ஜாப் எல்லாமே அன்சர்டனிட்டி தான். எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா டியூ டு அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர். இது எல்லா செக்மெண்ட்ஸ் பீப்புள்ஸையும் தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னாக்கா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்றாங்க. எல்லாரும் ஏர்லினா 45, 48, 50 இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. யாருமே 60 வரை ஒர்க் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இல்லை. அப்படின்னும் போது இதுதான் உங்கள் சினாரியோ அப்படின்னா, ஏன்னா ஃப்யூச்சரில் அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பென்ஷன் வாங்கியிருக்காங்க, 60 ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. பட் இன்னைக்கோடைய ஃப்யூச்சரோடைய ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, நிறைய கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது நமக்கு பேரண்ட்ஸ்க்கு அவங்களாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கும்போது பென்ஷன் வந்துருந்துச்சு. அதே போல் அந்த பென்ஷன் வந்து ஒரு ரெகுலர் பென்ஷனாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பென்ஷனாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்கணும். நமக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபோ இல்லாட்டி நம்மளுடைய ரெகுலர் பென்ஷன் இன்றைக்கி யாருக்கும் இல்லைன்றதை பற்றி நம்ம திங்க் பண்ணாமல், ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு மைண்டை கரெக்டாக நம்ம கிளாரிட்டியாக ஒரு மைண்டை யோசித்து இதை இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் வேவாக இந்த மணியை எப்படி நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாட் ஒன்லி நம்மளுடைய ரெகுலர் இன்கம் மட்டும் வரும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய கேபிட்டல் வந்து ஓவர் த பீரியட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எதுலேயுமே பார்க்க முடியாது. ஸோ அப்படி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும்போது நம்மளுடைய இன்கம் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுடைய லாங் டேர்மில் நம்ம ஒரு மணியை வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படின்னும் போது இன்கமும் வந்து நீங்கள் ஓவர் த பீரியட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் லைஃப்பில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து 1 crore கார்பஸ் வச்சுருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள். அவர் வந்து 50,000 பர் மந்த் எஸ்டபிள்யூபி எடுத்துகிட்டு இருக்காரு அட் த ரேட் ஆஃப் 6% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 lakhs அவர் வித்ட்ரா பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அவர் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு நம்ம ஒரு டைம் பீரியட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த கார்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹை அப்ரிசியேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம். அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலில் எடுக்கக்கூடிய அந்த மந்த்லி இன்கமோ இயர்லி இன்கமோ அதையும் கீப் ஆன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, இட் மீன்ஸ் எந்த மாதிரி அசெட் அலோகேஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒருத்தருக்கு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணுறாங்க. அதே போல் ஒருத்தருக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட்டில் அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னொருத்தருக்கு ஈக்விட்டியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட உட்காந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். அடுத்தது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு எஃப்டிஸில் ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்கீங்க ஃபார் சே அபவுட் உங்களுக்கு ஒரு 50 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 50 lakhs எஃப்டிஸ்லேருந்து ரெகுலராக நீங்கள் வந்து அதில் இன்கம்மை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அட் த சேம் டைம் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் நீங்கள் எஃப்டிஸில் வச்சுக்காமல் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ்லையோ இல்லாட்டி அக்ரெசிவ் ஹைப்ரிட்லையோ இல்லை கொஞ்சம் ஈக்விட்டியோடைய போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அசெட் அலோகேஷன்ஸில் 25 lakhs நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க் பண்ணிவிடுங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எஃப்டிஸ்லேருந்து மட்டும் வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்க இந்த பீரியட் அந்த ஈக்விட்டியில் போட்ட பீரியடுக்கு ஒரு லாங் டேர்ம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்சர்வேட்டிவ்லேருந்து எடுங்க, அதுக்கப்புறம் அக்ரெசிவ் ஹைப்ரிட்லேருந்து எடுங்க, அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஓரியன்டட்லேருந்து. இந்த மாதிரி உங்களுடைய மணியை
கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரண்ட்லி உங்களுக்கு ஒரு எஃப்டிஸ்லேருந்து தேவைக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எஃப்டிஸை எந்த காரணத்தை கொண்டு பிரேக் பண்ணி அதை வேறு ஒரு இதுக்கு டைல்யூட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த அலோகேஷன்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற ஸ்கீம்ஸில் நீங்கள் பேஸ்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். த்ரூ த ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அதோடைய மணியோடைய க்ரோத்து இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ்னால் அது ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஈக்விட்டி ஓரியன்டட் அது உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இன்கம் ஃப்ளோ எவ்ரி மந்த்தும் உங்களுக்கு வர ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம் வந்து என்னவாக இருக்கும்னாக்கா அக்யூமுலேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ஷய பாத்திரத்தில் எப்படி நமக்கு மணி அல்ல குறையாமல் இருக்கும், அதே போல் உங்களுக்கு வந்து மணி வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இது உங்களுடைய ஓவர் த லாங் பீரியட் நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் நீங்கள் பண்ணும்போது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு, நீங்கள் ஒரு மணியை வந்து எஃப்டிஸில் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் சிஸ்டமேட்டிக்கில் பார்க் பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிடோ இல்லாட்டி அக்ரெசிவ் ஹைப்ரிடோ இல்லை கன்சர்வேட்டிவோ இல்லாட்டி அக்ரெசிவ் ஈக்விட்டிலையோ பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 1 இயர் டைம் கொடுங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு 2%லேருந்து 10% வரையும் கூட சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இமிடியேட்டாக நான் போட்டுட்டேன் 10% நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஏன்னா நம்ம கேபிட்டல் வந்து எரடிகேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓவர் த பீரியட் உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குமே தவிர இனிஷியலாக உங்களுக்கு மணி எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஸோ கேபிட்டல் வந்து டெப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் அதுக்கு ஒரு 1 இயர் டைம் கொடுத்துட்டு அந்த கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 13th மந்த்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும், ஒரு 6% எடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி